இது வுட்டில் பண்ண கிடையாது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுக்காக கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு ஒன்று 11x11 சென்டிமீட்டர், இன்னொன்று 11x7.5 சென்டிமீட்டரில் 4 பீசஸ் ஆஃப் கார்ட்போர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக 11x1.5 சென்டிமீட்டர்ஸில் கொஞ்சம் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எட்ஜஸ் எல்லாம் நமக்கு ஒரு கிளியர் லுக் வேணுங்கிறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் அண்ட் ஃபெவிகால் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா 11x7.5 சென்டிமீட்டர்ஸில் நம்மக்கிட்ட 4 பீஸ் கார்ட்போர்ட் இருந்துச்சு இல்லையா, அதில் நம்ம அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸ் கார்ட்போர்ட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேஸாக 11x11 சென்டிமீட்டரில் இருந்த கார்ட்போர்ட் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே நாம் சைடில் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸ் நான் ஃபெவிகால் SH தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதா ஃபெவிகால் இல்லைனா க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் 11x11 சென்டிமீட்டரில் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக நான் அதுலேயும் ஒட்டிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்ல கிளியர் லுக் கிடைக்கிறதுக்காக நான் திரும்பவும் டிஷ்யூ பேப்பர் அண்ட் ஃபெவிகால் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்டை மேலே இருக்க ஷீட்டை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர்ட் பேப்பர் கிடைக்கும். அதை நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று பிக் சைஸ், இன்னொன்று ஸ்மால் சைஸில் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மால் சைஸை நான் அந்த பிக் சைஸ் மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டிக்கிறேன் கார்ட்போர்ட் மேலே. நெக்ஸ்ட் நான் உடன் லுக் வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் கலரில். அதை நான் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வார்னிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். வார்னிஷ் நீங்கள் நார்மல் வார்னிஷ் இல்லைனா உடன் கைண்ட் ஆஃப் டாப் கோட் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் உடன் கைண்ட் ஆஃப் லுக்கில் இருக்க அந்த டாப் கோட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஒரு ஆர்கனைசராக இல்லைனா ஜுவல்லரிலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.